நல்ல தம்பி. குட் மார்னிங் குட் மார்னிங். நான் காஃபி சாப்பிடுறேன். என்னடா நின்னுகிட்டே தூங்குற? ஆமா, அடுத்தா எங்க தூக்கம் வருது, ஏக்கம் தான் வருது. என்னடா உளர்ற? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க போட்டோ எடுக்கிறதுல புகழ் பெற்றவர் தான், பெரிய பணக்காரர் தான். எல்லாரும் என்ன, நீங்க ஒரு அனாதை, உங்ககிட்ட வேலை பார்க்கற நான் ஒரு அனாதை. அதுக்கு இப்ப என்னடா செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்களேன். இல்லாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. ஏண்டா எங்கயாவது பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்கியா? பார்த்துட்டேன். உனக்கா இல்ல எனக்கா? எனக்கு தான். வெரி குட். உன் கல்யாணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ். கார்ல வந்துட்டா முதலாளி அம்மா நினைப்பா. சமயக்கார பொண்ணுக்கு இவ்வளவு அதிகாரமா? முதலாளி ஐயா கிட்ட சொன்னா நாளையில இருந்து காரு மார்க்கெட்டுக்கு வராது. ஐயோ 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 ஐயா, தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். நான் எடுத்துட்டு வரேன். பெரிய இது. ஹலோ ஆமா, ஹலோ நான் தான் ராஜரத்னம் பேசுறேன். ஹலோ ஆமா, ஹலோ இன்னைக்கு தான் பர்த்டே. ஆமா ஹலோ, பர்த்டே இன்னைக்கு தான், பிறந்த நாள் இன்னைக்கு தான். ஹலோ நீங்க வந்துடுங்க. என்னம்மா கண்ணம்மா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? அப்பா அதை ஏன் கேக்குறீங்க அஜமா? எனக்கு கை ஓடல, கால் ஓடல. கார் ஓடிச்சுல்ல? ஓடிச்சு. லட்சுமி அம்மா இந்தாங்க பிரசாதம். கிருஷ்ண சிவ சிவ கிருஷ்ணா. கோயிலுக்கு போயிட்டு வரீங்களாமா? லட்சுமி நீயும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட, அங்க இன்னும் எழுந்த பாடலையே. போய் எழுப்ப வேண்டியதானே? ஐயோ நீ இல்லாமையா? நான் படிதான்டா புருஷன், உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா ஆமா, என்ன கேட்காம எதுவுமே செய்யறது கிடையாது. சரி வாங்க, நம்ம 2 பேரும் போய் எழுப்பலாம். ஐயா என்ன நெளிச்சல். எனக்கும் பாப்பா பார்க்கணும் போல இருக்கியா? அப்ப 3 பேரும் சேர்ந்து எழுப்புவோமா? பாப்பா 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 கண்ணம்மா சத்தம் போடாத, குழந்தை முடிச்சிட்டு போதே. குளிக்க விடாதே. எழுப்புறதுக்கு தானே வந்திருக்கோம், முழிச்சா என்ன? லதா லதா. லட்சுமி நம்ம பொண்ணு தூங்குறப்ப கூட எவ்வளவு அழகா இருக்குது பத்தியா, மான் மாதிரி. பொண்ணு புராணம் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் தூங்குறதே பொண்ணுக்கு அழகு இல்ல, தெரியுமா? லதா லதா. பிறந்த நாள் அதுவும் இப்படிதான் பயமுறுத்தி எழுப்புறதா? நான் சூக்கா எழுப்பணும். பரவாயில்லையே, பாஷை புரியலன்னாலும் பாடுறவங்க பாடினா பேஷா இருக்கு இல்ல கண்ணம்மா? வெரி குட் மார்னிங் பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you பாப்பா. கண்ணம்மா லதா, வைர நெக்லஸ், இது உன்னுடைய பிறந்த நாள் பரிசு. இத போட்டுக்கமா, தக தகன்னு இருக்கும். பரிசா நானும் வச்சிருக்கேன். லதா இந்தா பட்டு சேலை, கிட்டத்தட்ட 1000 ரூபாய். கட்டிக்க, அப்படியே பளபளபளன்னு இருக்கும். அப்பா தக தக, அம்மா பளபள. பாப்பா நீங்க கீழே வாங்க, நான் தரேன் சுட சுட இட்லி. அப்படி பஞ்சு பச்சையா இருக்கும். ஹலோ, நான் தான் நல்ல தம்பி பேசுறேன். யோ, நான் தயா பேசுறேன். ஆமா, ஐயாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, சின்னம்மா பாட்டிக்கு போயிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லாதனால டிரைவர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வேலையை விட்டு போக சொன்னேன். போயிட்டாரு. எப்படி? ரொம்ப கரெக்ட். என் பொண்டாட்டி அவரதுக்குரிய எல்லா லட்சணமும் உங்ககிட்ட இருக்கு. ஐயா கிட்ட உன்னை பத்தி பிரமாதமா சொல்லி வச்சிடுறேன். நீ நாளை காலையில இங்க வந்து டிரைவர் வேலை கேளு, சரின்னு சொல்லிடுவாரு. ஆமா, உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நான் சமயக்காரி தான் ஐயா. ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையினால இதெல்லாம் செய்யறேன். காலையில வந்துடு, கண்டிப்பா வந்துடு. அந்த டிரைவர் இந்த வீட்டுக்கு வரதுனால உனக்கு என்ன லாபம்? ஐயா நீங்க நல்ல முதலாளி, நம்ம காரும் நல்ல காரு, நல்ல டிரைவர் இருந்தா தானங்களே எல்லாமே சரியா ஓடும். ஓடும் ஓடும். என்னம்மா லதா? அப்பா காஃபி வேணும்பா. இதோ அனுப்புறமா. என்னம்மா லதா காஃபி வேணுமா? சீக்கிரமா எடுத்து போய் கொடு. ஐயா அந்த டிரைவர். டிரைவர் இப்ப டிரைவரா முக்கியம். லதா காஃபி கேக்குது, சீக்கிரம் எடுத்து போய் கொடு. நல்ல டிரைவர் விட்டுறாதீங்க. என்ன டிரைவர் அப்படியே ஆமா வண்டி ஓட்டுமா வரட்டும். இதா பாப்பா காஃபி. கண்ணம்மா காஃபியா இவருக்கு கொடு. இது யாரு பாப்பா? நம்ம வீட்டுக்கு புது விருந்தாடி. விருந்தாளி இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது டிரைவர். ஏன் பயப்படுற? யூனிஃபார்ம் எல்லாம் போட்டா அழகாத்தான் இருப்பார். தப்பு நடந்துருச்சு. என்ன உளற? இது மாறிடுச்சு. எப்படியும் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? வந்து இந்த காஃபில சக்கரைக்கு பதிலா உப்பு கொட்டிட்டேன். உப்பு நான் வாரேன். ஏய் கண்ணம்மா, பௌத்த பசிக்குது, எனக்கு டிஃபன் கொடு. என்ன டிஃபன்? இந்த வீட்டுல சாப்பாடோட கேட்ட சம்பளம் பேசியிருக்கு. ஆமா, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி இந்த வீட்டுல வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ வந்து ஒட்டிக்கிச்சு.
எல்லாத்துக்கும் தட்டை எடுத்து போடணும்னு என் தலை எழுத்து. என்னது தட்ட தலையில போடுவ போல இருக்க? போடுவேன். என்ன இப்ப என்ன வெட்டி முறிச்சாச்சு, அதுக்குள்ள டிஃபன் என்ன அதிகாரம் பண்ற? இந்த வீட்டுல நான் பெரிய டிரைவர், நீ சாதாரண சமயக்காரி. காரி காரி காரியா? காரிதான். சமயக்காரி நான் சொன்னேன். சமயக்காரி. இது என்ன கலாட்டா? ஒண்ணு இல்லம்மா, டிஃபன் வேணுமா? டிஃபன் கேட்டா கூட அதுக்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீங்க இன்னும் ஐயா சாப்பிடல, நீங்க சாப்பிடல, பாப்பா சாப்பிடல, அதுக்குள்ள இந்த டைவருக்கு என்ன டிஃபன்? சமயக்காரி இவ தின்னுட்டாளே. இவங்க பண்ண என்ன கண்ணம்மா, ஐயா காத்துட்டு இருக்க, சீக்கிரம் இட்லி எடு. என்னப்பா இட்லி வேணுமா? அம்மா கொண்டாடுவாங்களே. சரி. யதா அங்க என்னமாங்க? என்ன ஒண்ணு இல்ல. அப்படியே பசிக்குது. வேடிக்கை வேடிக்கை. அம்மா இட்லி போர் அடிக்குது, பூரி வேணுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப பூரி கேட்டா நான் எங்க போறது? முதல்லயே சொல்லியிருக்க வேண்டாம். இப்ப மட்டும் என்ன கண்ணம்மா கிட்ட சொன்னா போட்டு கொடுக்குற? போடுவா போடுவா. அந்த புது டிரைவர் கிட்ட சண்டை போடுறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. என்னமோ புருஷன் கிட்ட பொண்டாட்டி சண்டை போடுற மாதிரி. சரி சரி இருங்க, நானே போய் பூரி போட்டு கொண்டாறேன். எனக்கு ஒரு 2 பூரி மொட மொடன்னு. என்ன கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல, போன் பண்ணட்டுமா? எனக்கு பூரி வேணும். அப்பா அப்பா என்னம்மா என்னம்மா? கண்ணம்மாவும் அசோகாவும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போடுறாங்கன்னா அப்படி ஒரு ஆசை அவங்க 2 பேருக்குள்ளர இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருந்தாலும் இருக்கும். ஏன்னா கண்ணம்மாவுக்கு அசோக்க ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. அவனை பத்தி இவ ரொம்ப அழகறா என்கிட்ட. அப்படின்னா நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். ஏம்பா கண்ணம்மா நம்ம வீட்டோட சமையல்காரியா இருக்கா. கண்ணம்மாவுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா டிரைவரும் வீட்டோட வந்துருவோம். ஆமாப்பா, கண்ணம்மா பாவம், அவளுக்கு நம்ம தானே எல்லாம் செஞ்சு வைக்கணும். உன் நல்ல எண்ணத்தை பத்தி எனக்கு புரியுதுமா. ஆனா கண்ணம்மாவுக்கு ஒரு தாய் மாமா அருவாவோட வருவானே, அவன் என்ன சொல்லுவானோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி. அசோக் கண்ணம்மா எப்படி பொருத்தம்? படு படு பொருத்தம். மாமரத்துல மாம்பழம் இகிரி, பலாமரத்துல பலாப்பழம் இகிரி, தென்னாமரத்துல தென்னாம்பழம் இகிரி. சும்மா தடுக்காத, தண்ணியை ஊத்தி நல்லா கழுவு. ஏன் கண்ணம்மா என்ன கண்டா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழற? உன்னை எனக்கு பிடிக்கல. அது இல்ல காரணம். வேற என்ன? நல்ல தம்பி இந்த வீட்டுக்கு டிரைவரா வரணும்னு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சேன். அவனுக்கு பதிலா நான் வந்துட்டேன். அதனாலதான் என் பேர்ல உனக்கு கடுப்பு. கண்ணம்மா வணக்கம்மா. வணக்கம். என்னமோ என்ன வர சொன்னீங்களாமல்ல? ஆமா, கண்ணம்மா விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்னம்மா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அவர் உங்ககிட்ட வேலை செய்யறதும் அவர் சொல்லித்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கிறதும் எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. விவசாயிட்ட ஆளுந்த ஆளு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்க கூடாது? ஆமா, நீங்க ஏங்க இங்க டிரைவரா வந்திருக்கீங்க? சொல்றேன். என்னது? கண்ணம்மாவுக்கும் இந்த வீட்டு டிரைவருக்கும் தொடர்பு இருக்கா? ஆமா. நான் கண்ணம்மாவே கேக்குறேன். கேக்குறது என்ன? அங்க பாரு. வீரம்மா, அவன் தலைய சீவிக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். வீணா கண்ணம்மா பேர் தான் கெட்டு போயிடும். நான் சொல்றதை கேளு. வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு குப்பத்தை ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு நீங்க வந்துடு. கூட்டத்தை வச்சுக்கிட்டு கட்டு தாலியை அப்படின்னு சொல்லுவோம். மாட்டேன்னு சொன்னா இருக்கவே இருக்கு அருவாள். மிரட்டி தாலியை கட்ட வைப்போம். என்ன? சரி. இந்த கல்யாண செலவுக்கு பணம் எல்லா ஏற்பாட்டோட நான் வெள்ளிக்கிழமைக்கு வந்துடுறேன். சரி, நான் வரட்டா? கண்ணம்மா நீ கவலைப்படாத. நீ நினைச்ச மாதிரியே நல்ல தம்பியே இந்த வீட்டுல ஏதாவது வேலையில சேர்க்கிறேன். உங்க கல்யாணத்தை முடிக்கிறேன். ஐயோ நிஜமாவா? நிஜமாதான். ஓவல் சாப்பிடுறீங்களா? ஓவலா? இதான் சார் நான் சொன்ன கடை. இங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்குமா? சரக்குன்னு அதை ஏன் கேவலமா சொல்ற? அமிர்தம்னு சொல்லுப்பா. வா வா. இல்ல தம்பி, அசோக் அவரை கூட்டிட்டு வர்றான். அசோக் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா அடிக்கணும், தெரியுதா? கவலையப்படாதீங்க, இந்த கடையில நான் வேலைக்கு இருக்கேன்னு அவரை நம்ப வச்சிடுறேன். உங்க கடையை 10 நிமிஷம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, இதை மறக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, நான் உள்ளே இருக்கேன். வாங்க சார் வாங்க. என்ன வேணும்? பீரா, பிராண்டியா, ஜின்னா, ஒயினா, ரம்மா, விஸ்கியா, பிஸ்கட்டா, கேக்கா, இங்கிலாண்டா, இங்கிலாண்டா? கொஞ்சம் மூச்சை விட்டுக்கேன்ப்பா. அசோக்கு, நம்ம இப்ப என்ன சரக்கு வாங்க போறோம்? சார் சரக்குன்னு கேவலமா சொல்லாதீங்க சார். அமிர்தம்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அமிர்தம் அமிர்தம். சார் என்ன சொன்னீங்க? அமிர்தம்னு சொன்னேன். அசோக்கு, என்ன இதெல்லாம்? எனக்கு என்ன சார் தெரியும்? என்ன கேட்டா? என்ன கேளுங்க சார். நீங்க அமிர்தம்னு சொன்ன உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு சார். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. எங்க அம்மா பேரு அமிர்தம் சார். என்னது? உங்க அப்பா பேரு அமிர்தமா? அசோக்கு, எனக்கு தெரியாது சார். தம்பி, உனக்கு சொந்த ஊர் எதுப்பா? பர்மா. பர்மாவா?
பர்மா சார், எங்க அப்பா ஒரு கோழை சார். டப்பாக்கார பர்மாவில குண்டை போட்டான். எங்க அப்பா எங்க தலைவலி எல்லாம் குண்டை போட்டு ஓடி போயிட்டான் சார். பாவி, படுபாவி. திட்டாதே அசோக்கு. மிச்சத்தையும் கேளுங்க சார். மிச்சோன்னு சொன்ன உடனே சொச்சமும் கவனத்துக்கு வருது. தம்பி கொஞ்சம் சட்டியா விளக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல. மகனே, அப்படின்னா நான் தாண்டா உன்னை பெத்த அப்ப. அப்பா, மகனே, அப்பா. அம்மா எங்கடா இருக்காங்க? நான் உங்க பிள்ளை இல்லையா? அம்மா விட்டு நானும் ஓடியா வந்துட்டேன். எங்க இருக்காங்களோ தெரியல. அம்மா, அமிர்தம், அம்மா, அமிர்தம். அம்மா. கவலைப்படாதே, கவலைப்படாதே. உனக்கு ஒரு சின்னம்மா இருக்காங்க. ஒரே ஒரு சின்னம்மா தானே? ஒரே ஒரு சின்னம்மா தான். ஒரு தங்கச்சியும் கூட இருக்காங்க. ஆனா நீ என்னுடைய மூத்த தார்த்த மகன் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறப்பா. சொன்னா குடும்பத்துல பெரிய குழப்பம் உண்டாயிடும். ஐயோ, அப்ப நீங்க விட்டுட்டா போக போறீங்க. உங்கள மாதிரி ஒரு அப்பா கிடைச்சப்புறம் நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன்? நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கா? ஆமா. அசோக்கு, சார் கவலைப்படாதீங்க சார். உண்மை தெரியற வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கட்டும். கரெக்ட் ஐடியா அசோக்கு, கரெக்ட் ஐடியா. வாப்பா போலாம், போலாம் வாப்பா. அப்பா இல்ல பிள்ளை. வாப்பா. யார்ப்பா அது? அப்பா, அப்பாவா? என்ன தெரியலையாப்பா? நான் தான்ப்பா அமர்நாட்டோட மகன். மச்சத்தை பாருங்கப்பா. அசோக்கு, என்ன சார்? அமிர்தத்தோட புள்ளையா என்னுடைய மகனாமே. ஐயோ, நான் தானே உங்க மகன். முண்டங்கண்ணா, நீயா மகன்? தோபார் மச்சம். அசோக்கு, இதுக்கு என்ன பண்றது? சார் உண்மை தெரியற வரைக்கும் இவரையும் வேலைக்காரரை சேர்த்துக்க வேண்டியதுதான். முடியாது. நான் என்ன வேலைக்கார பையலாடா? நான் அப்பப்பா அப்பா கிட்ட வருவேன். எனக்கு வேணும்ன்றத கேட்பேன். அப்பப்பா அப்பா கொடுக்கணும், நான் வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏதாவது கொடுங்கப்பா. இந்த டயர் கொடுத்து வச்சிருந்த பணம் அது எங்க? இதோ. இவன் வயர்ல போடுவோம். ஐயோ, 500 ரூபாய் சரியா இருக்காப்பா? சரியா இருக்கப்போ. அங்க போய் எண்ணிக்கிறேன். உயிர் கூவிட்டு போற மாதிரி இருக்குது. ஈஸ்வரா பரமேஸ்வரா, நான் பெத்தது ஒரு புள்ள, 2 புள்ளையா வந்து நிக்குது. இதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் சார், நீங்க பர்மா போன மாதிரியே சிங்கப்பூர் சிலோனுக்கு போயிருந்தீங்களா? எங்கேயோ போல, பர்மா மட்டும் தான் போனேன். அப்பா. யோ, நம்ம அசோக்கியா பெரிய ஆளு. அவர் என்கிட்ட சொன்ன மாதிரியே உன்னை இங்க கொண்டாந்து வேலையில சேர்த்துட்டாரு. ஆமா, அவர் டிரைவரை சேர்ந்து மாடியில காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வேலைக்காரனா சேர்ந்து சமயக்கட்டுல காதல காதல் பண்றதுலயே இருக்க கூடாதுயா. அந்த அசோக்கையா மட்டும் நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். ஐயோ சாமி, எவ்வளவு நேரம் கண்ணு எரியுது. சீக்கிரம் மாப்பிள்ளை கூப்பிடுங்க. மாப்பிள்ளை ஆயிடுச்சுடாங்க, மாப்பிள்ளை ஆயிடுச்சுடாங்க, நாய் ஆயிடுச்சு. சாமி, தாலியை கொடு. சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. சீக்கிரம்ப்பா. கட்டு தாலியை. தாலி கட்டட்டுமா? கட்டுறேன். டேய் கட்டுறேன்டா. கட்டிமாடா, கட்டிமாடா. ஐயோ அம்மா, அம்மா. வெட்டி விடுவேன். ஏண்டா இத? இந்த காட்சியை பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா தாலி கட்டின காட்சி எனக்கு நினைவு வந்துருச்சு. அம்மா, அந்த ஞாபகம் வரக்கூடாது. அவங்க அம்மா ஞாபகத்துல அவன் என்னமோ வளர்றான். போய் என்னன்னு கேளுங்க. ஆமா, அத நான் தான் கேட்கணும். நல்ல தம்பி. ஐயோ, கல்யாண சமயத்துல ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு ஐயோன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ. பரவாயில்ல நல்ல தம்பி. கல்யாண சமயத்துல ஐயோன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்லப்பா. அம்மா, ஐயோ. சரி சரி, முகூர்த்த நேரம் முடிய போது. சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. அது எப்படி பாப்பா? பெரியவர் இல்லாம நான் தாலி கட்டிக்கிறது? பெரியவர் வரட்டும். இரம்மா, பெரியவரை நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்பா, கண்ணம்மா என் காதலி. நிஜமாவா? ஆமா. உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அது என்னால முடியாதுப்பா. உன்னையா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? கண்ணம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. இல்லாட்டி இப்ப போய் நீதான் என் அப்பான்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லிடுறேன். என்ன பிடிக்கிறதா இருந்தா அப்படி, இல்லாட்டி போய் சொல்லிடுவேன்.
யார் அது கதவை தட்டுறது? அறிவாள், அவனை வச்சு எல்லாம் செட்டப் பண்ணுங்க. அப்ப நீ போய் கதவை தர. நீங்க போய் தரங்க. 2 பேரும் போவோம். அருவாண்டி பாவை அப்பாவி இவன் விட்டுடுங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. எல்லாரும் தலையில கிராப் வைப்பாங்க, இவன் மூஞ்சில கிராப் வச்சிருக்கான். அருவாண்டி இந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? அந்த கண்ணம்மாவும் இவனும் ரொம்ப நாளா காதலிச்சாங்களாம். இவன் அழுததுனால உடனே அந்த பொண்ணு அழுததை கவனிச்சீங்களா? அது எப்படி? சின்னம்மா பணம் கொடுத்தாங்களே, எவ்வளவு? 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல உங்களுக்கு கமிஷன் எவ்வளவு? செலவு போக 100 ரூபாய் மிச்சம். இந்தாங்க. சீக்கிரம். நான் 200 ரூபாய் தரேன். மாப்பிளைய மாத்துங்க அருவா. மாத்திரேன். ஏய், எங்க தாலிய குடுறா. மாப்பிள நீ உட்காரு. மாப்பிள கட்டு தாலிய. புது சொல்லு, தட்ட சொல்லு. கட்டி மேல கட்டி மேல. நீங்கள் எல்லாம் நோக்கி வந்திருக்கும் மாப்பிள்ளை அவர்களே, அவர் தம்மை ஈன்றெடுத்த தாயே தந்தையே, அவருடன் வந்திருக்கும் உற்றோரே சுற்றோரே, என் கண்ணிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கும் அதே நேரத்திலே முதியவராம் பெரியவராம் எனது முதலாளியாம் எஜமானராம் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜரத்னம் அவர்கள் இப்பொழுது வந்து விடுவார், வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்திலே நமஸ்காரம். உட்காரு. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு கசபசான்னு? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு வரலன்னு. இதோ வந்துடும். மாட்டேம்மா, நான் வர மாட்டேன். என்ன கேட்காம இந்த ஏற்பாட்டை ஏன் செய்தீங்க? கத்தாதடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிட போறாங்க. ஓடட்டும், அதுக்காகத்தான் நான் கத்துறேன். இல்லாதா அப்படி எல்லாம் பேசாதம்மா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்குத்தானே அவமானம். உன்னுடைய பிடிவாதத்தை விட நம்ம குடும்ப கௌரவம் பெருசு இல்லையா? நீ என்ன சொன்னாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்க. சரி சரி, உங்களுக்காக வரேன். என் தங்கம், குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழே வந்துருமா? மாட்டேன், நான் இப்படியே தான் வருவேன். இப்படியே வருவேன். எப்படியோ என் தங்கம், சீக்கிரம் வந்துடுறியாமா? வந்துடுறம்மா. அம்மா வந்துட்டாங்க. பாப்பா எங்கம்மா? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, இதோ வந்துருவா. பொண்ணு கீழே வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் நம்புவாருங்க. உங்களை பத்தி அவர் ஒண்ணும் தெரியாது. சொல்லுங்க. நம்ம பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்க, எப்பவும் ஒரு கூச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பொண்ணுதான் எங்களுக்கு வேணுங்க. ஏண்டா குமார், உனக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த புதன்கிழமை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்மா. நல்ல முகூர்த்த நாள். அப்புறம் என்ன, டிபன் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு மாத்திப்போம். மாத்திக்குவோம். இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா நான் தோத்துருவேன்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் எதுக்காக எனக்கு இந்த டிரைவர் வேலைன்னு கேக்குறீங்க? ஆமா. அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை நான் தான் நிறுத்தணும்னு சொல்றீங்க. ஆமா. அதைத்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. மிஸ் லதா, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அது தவறான வழியா இருக்குமே தான் யோசிக்கிறேன். எந்த வழியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. உங்க அனுமதியே கிடைச்சாச்சு. தட்ஸ் ஓகே. மாப்பிளைய ஓட ஓட விரட்டிட்டு அந்த நல்ல செய்தியை நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. எல்லாரும் சாப்பிடுங்க, டிபன் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிள்ளை சாப்பிடாம இருக்காரு. மாப்பிள்ளை சார், டவல் சார், உங்களுக்கு மட்டும் சார். ஆமா, நீங்க போட்டுக்க சூட் கெட்டு போகும். அதனாலதான் போட்டுக்க போடுங்க. மாப்பிள்ளை சார், நாங்க சார் குலாப் ஜான் சாப்பிடுங்க சார். குலாப் ஜான் சாப்பிடுங்க. எப்படி குலாப் ஜான்? இவர்தான் அமிர்த் ஜான். காலேஜில் நடந்த பேச்சு போட்டியில லதாமா முதல் பரிசு வாங்கின போது எடுத்த படம். குலாப் ஜான் சாப்பிட்டீங்களா? மாப்பிள்ளை நல்லா சாப்பிடாரு. பர்பி கொடுங்க. பர்பி. மாப்பிள்ளைக்கு பர்பி. மாப்பிள எப்படி பர்பி? டர்பி ரேஸ்ல இவர் குதிரை தான் ஃபர்ஸ்ட். லதா அம்மா விளையாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கின போது எடுத்த படம். அப்படியா? அடுத்த போட்டோ நீங்க காட்டுங்க. போதுங்க, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப திருப்தி. வெத்தலை பாக்கு மாத்திக்குவோம். மனசா வெத்தலை பாக்கா எதை மாத்திக்க போறீங்க? அப்பா,
இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. வாங்க போலாம். ஏன்டா பிடிக்கல? வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சொல்றேன். லட்சுமி கழுத்துல இந்த நெக்லஸ மாட்டினா மகாலட்சுமி மாதிரியா இருப்பா. பிரமாதம் பிரமாதம். எது பாட்டா? நெக்லஸ். நீ ஏன்டா இங்க வந்த? ஏன் உட்கார்ந்து இருக்கிற? யாராவது பார்க்க போறாங்க? இதான் சோஷியலிசம். எது? நீ மேல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு நான் கீழே உட்காரணும். இது சோஷியலிசமா? கரெக்டா தான். நெக்லஸ் எடுங்க. 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின வைர நெக்லஸ்ரா. வைர நெக்லஸா இருக்கிறதுனால தான் கேக்குறேன். கொடுங்க. சின்னம்மா கழுத்துக்காக வாங்குறா. தலை கூட நிறைச்சு போச்சு. ஆசையை பாரு, ஆசைய. வெக்கமா இல்ல? ஏன் சின்னம்மா கழுத்துல போட்டாதான் ஜொலிக்குமா? கண்ணம்மா கழுத்துல போட்டா ஜொலிக்காது. கண்ணம்மா ஏழை, பரம ஏழை. அவ கழுத்துல இந்த நெக்லஸ போட்டா அவ அப்படியே சிரிப்பா. மகனே அவசரப்படாதீங்கப்பா. நெக்லஸ் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான தொகையை எனக்கு கொடுத்துருங்கப்பா. இப்ப புரியுதா யார் டூப்ளிகேட் யார் ஒரிஜினல்னு? இதுதான்டா ஒரிஜினல். அதனாலதான் கேக்குறேன். கொடுங்க. முடியாதுடா. முடியாது. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க தரமாட்டீங்க. நான் யாருன்னு சின்னம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். சொல்றா. நான் யாருன்னு சின்னம்மா கிட்ட சொல்றேன். சின்னம்மா. அம்மா. மரியாதையா கொடுங்க. அப்ப எனக்கு பணம் செக்கா கொடுத்துட்டா. என்ன உள்ள தள்ள பாக்குறியா? கேஷ் கொண்டு வர. உண்டா? உண்டியல்ல போட்டு வச்சிருக்க கொண்டாடுறேன்டா. அப்பனே என்னடா வர வர மரியாதை குறையுது? நான் உங்களை சொல்லலப்பா. அறுவடை வீட்டிலே இருக்கிறானே அழகன் முருகன், அவனை சொன்னேன். நீ இந்த வீட்டுக்கு வந்து நான் அவஸ்தைப்படுறது போதாதா? அவன் வீட்டுக்கு வேற நீ போணுமா? அப்பா பழனிக்கு போயிருந்தேன். அங்க பஞ்சாமிர்தத்தை பார்த்த உடனே தாய் அமிர்தம் ஞாபகம் வந்தது. அமிர்தம் அமிர்தம். உடனே உங்க ஞாபகம் வந்தது. அம்மாவதான் அப்பாவோட சேர்த்து பார்க்கலன்னாலும் இந்த டப்பாவாவது அப்பா கிட்ட கொடுத்து பாப்பமே வாங்கிட்டு வந்தேன். அமிர்தம். வெளியில பக்தர்கள் இருக்காங்கப்பா, வேணா கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. சன்னபீஸ்வரா, பிரதர விக்னேஸ்வரா, உனக்கு தாய் மேல எவ்வளவு பாசங்கா? அப்பா நான் தமிழ்நாட்டுல உள்ள கடவுளெல்லாம் மீட் பண்ணிட்டேன். மீட் பண்ணிட்டியா? அவங்க என்ன உனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? தெய்வ நிந்தனை செய்ய வேண்டாம் அப்பா. கிருஷ்ண சிவா சிவகிருஷ்ணா நல்லா போட்டுக்கங்க. இப்ப வடநாட்டு ஆண்டவன் எல்லாம் சந்திக்கலான்னு புறப்பட்டு இருக்கேன். புறப்பட்டவன் திரும்பி வந்தாலும் வருவேன், வரல பக்தி முத்தி போச்சுன்னா அப்படியே இமயமலையிலேயே உட்கார்ந்துடுவேன். அப்பா அதுக்கு நான் என்னடா செய்யணும்? வழி செலவுக்கு பணம் வேணும். நீ திரும்பி வராம இருந்தா உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன்டா. ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுக்கல. ஏன்பா? ரயில் சத்தம் 1010 தான் அந்த ரயில் சத்தம் கொடுக்கும்னா அதையும் கொடுத்துறேன்டா. போயிட்டு வரப்பா. வர்றியா? வரக்கூடாதுன்னு தானே 1010 கொடுத்தேன். அப்பா நான் தாயில்லா பிள்ளை, தந்தை பாசமுடையவன். கேவலம் இந்த பணம் எனக்கு பெரிதல்ல. பாசம் மிகுந்தவன். பணத்தை விட பாசம் தான் அப்பா உயர்ந்தது. அப்பா நான் வருகிறேன். என்ன கண்ணீரை சுண்டி விட்டுட்டு போறான்? ஓம் சரவணபா முருகா கந்தா கடம்பா. யாரப்பா நீ? எங்க இருந்து வர்ற? நான் இப்ப மாடியில இருந்து வரேன். இதுக்கு முன்ன மலையில இருந்து வந்தேன். மலையில இருந்தா? பரங்கி மலை, பழனி மலையில இருந்து வந்தேன். முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றியா? ஆமா, எங்க அப்பனை தரிசனம் பண்ணிட்டு நேரா இங்கதான் வரேன். அம்மணி பிரசாதம் சாப்பிடுறீங்களா? கூடப்பா. பழனி பஞ்சாமிர்தம் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு தாயே? பஞ்சாமிர்தத்துக்கு என்னப்பா, அமிர்தம் மாதிரியே இருக்கு. இன்னொரு தரம் கூடப்பா. இன்னைக்கு காலை டிஃபனே தானா? லக்ஷ்மி லக்ஷ்மி. என்னங்க அமிர்தம் முதல் தரம், இப்ப நான் 2ஆம் தரம். ஐயோ 2ஆம் தரமா? நீங்க 2ஆம் தரம்ங்கிறது இவன் உங்ககிட்டயே சொல்லிவிட்டானா? எல்லா உண்மையும் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த ஓட்ட வாயை உளறிவிட்டான். நல்ல தம்பி, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? நல்ல தம்பி நல்ல தம்பி. என்ன நல்ல தம்பி? இவன் மட்டும்தான் உண்மையை சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாதா? அதானே அம்மா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய். இவர்தான் ஐயாவோட முதல் தரத்து பிள்ளை. என்னது? இல்ல, நான் தான் இந்த வீட்டு பிள்ளை. 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 நான் தான் பிள்ளை. நான் தான் பிள்ளை. நான் தான் பிள்ளை. நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். ரெண்டு பேருமே என் பிள்ளை இல்லடா. புரிய வைக்கிறேன், உண்மையை புரிய வைக்கிறேன். லட்சுமி, எனக்கு முதல் தாரம் இருந்தது உண்மைதான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் உண்மைதான். ஆனா 25 வருஷங்களுக்கு முன்னாலேயே அவங்களை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். இந்த உண்மையை இத்தனை வருஷமா ஏன் எங்கிட்ட மறைச்சு வச்சீங்க?
தேவையில்லைன்னு நினைச்சேன். இப்படி 2 தடி பசங்க வருவானுங்க தெரிஞ்சிருந்தா எப்பவோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா இவங்க 2 பேர்ல யாரு நான் பெத்த பிள்ளைன்னே தெரியலம்மா. நான் தான் உங்க வீட்டு பிள்ளை. என்னடா இது? சும்மா நான் தான் உங்க வீட்டு பிள்ளை, நான் தான் உங்க வீட்டு பிள்ளைன்ற என்ன எலெக்ஷன்ல நின்னு ஓட்டா கேக்குற? நான் தான் உங்க வீட்டு பிள்ளை. ஐயோ, புதுசா சொல்றேன். என்னடா மிரட்டுறீங்களா? இத்தனை நாள் யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் மறைச்சு வச்சிருந்தனோ அந்த விஷயம் அவளுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா? டேய், நீங்க 2 பேரும் இனிமேல் என்கிட்ட இருந்து சல்லி காசு பேக்க முடியாதுடா. போங்கடா. அப்படியா? அப்ப நான் கோர்ட்ல கேஸ் போட்டு காசை வாங்கிக்கிறேன். நான் சத்தம் போட்டே மானத்தை வாங்குறேன். வேண்டாப்பா, வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நம்ம குடும்ப விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். 4 பேருக்கு தெரிய வேண்டாம். உங்க 2 பேர்ல யார் இந்த வீட்டு பிள்ளைன்னு தெரியற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்யறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்ன வந்து கேளப்பா. ஐயோ, எனக்கு நான் யார போய் கேட்பேன்? நீ எப்பவும் போல இங்கேயே இருப்பா. சரி சின்னம்மா. கண்டா கடப்பா பாப்பா அசோக், டைம் என்னாச்சு? என் டயம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. உன் டயத்தை பாத்துக்க. இப்போ எனக்கு டைமே கிடையாது. ஆமா, இது யார் பையன்? பாப்பா, ஐயோ, உண்மையை சொல்லு. எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் என்ன இல்ல? எனக்கு இருக்கிற திறமையை வச்சு வைர நெக்லஸ் என்ன, வைர மாலை, வைர கிரீடா எத்த வேணாலும் கொண்டுருவேன். எப்படி வந்ததுன்னு கணக்கு மட்டும் கேட்க கூடாது. சந்தேகமே இல்ல. நீ ஐயா கிட்ட இருந்து திருடிக்கிட்டு தான் வந்திருக்கிற. திருள்ள கண்டமா, நான் செஞ்ச உதவிக்காக அவர் எனக்கு மானியம் கொடுத்திருக்கார். மானியம் என்னையா மானியம்? பெரிய தியாகி. ஐயோ அம்மா, அம்மா, எனக்கு கணவன் வந்தவன் கள்ளனா போயிட்டானே, தெய்வம் வந்தவன் திருடனா போயிட்டானே, எனக்கு பொண்டாட்டின்னு வந்தவ பைத்தியமா போயிட்டாளே. ஐயா அம்மா, என்ன பத்தி அம்மா அடிப்பா மகளே. இந்த கண்டாவி எல்லாம் பார்க்காம கண்ண மூடிட்டியே. கண்ணம்மா, தொடாதீங்க. எனக்கு நீங்க வேண்டாம், நெக்லஸ் வேண்டாம். போயா வெளியே. இத நான் திருடல, அவராதான் எனக்கு கொடுத்தாரு. கொடுத்தாரா? என்ன குழம்பா ரசமா குடுக்கறதுக்கு? வைர நெக்லஸ் ஐயா 10,000 ரூபாய். மகன் கேட்டா அப்பன் கொடுக்க மாட்டாரா? மகனா? காது குத்துறியா? ஐயா எங்க அப்பா. காதையும் குத்திட்டு கதையும் சொல்றியா? ஐயாவே அப்பான்னு கூப்பிடுறியா? சொந்த மகனைத்தான் வீட்டுல வேலைக்காரனா வச்சிருக்காரோ? மூஞ்சில அடிப்பேன். எனக்கு தெரிஞ்சிட்டு அவருக்கு ஆம்பளை பிள்ளையே கிடையாது. பாப்பா ஒண்ணுதான் அவர் பெத்த பொண்ணு. அதான் இல்ல, அவருடைய முதல் தாரத்து மகன் தான். இந்த விஷயம் சின்னம்மாவுக்கும் லதாவுக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டுல என்ன வேலைக்காரனா வச்சிருக்காரு. நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். அவர் வாயாலேயே என்ன மகனேன்னு கூப்பிட வச்சா? மகனேன்னு அவர் கூப்பிட்டாருன்னா நான் நம்புறேன். நம்புறியா? சரி, எழுந்து. எழுந்து சொல்றேன். எழுந்துட்டேன். அவர் கூப்பிட்டா நம்புறேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கிட்டா நடக்கிறத கவனி. பாக்கலாம். ரெடியா? அப்பா, 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 அப்பா அப்பான்னு கூப்பிட்டு ஏண்டா என் மானத்தை வாங்குறேன்? சின்னம்மா காதல விழுந்தா சீர்வாழே. அப்பா, முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, பிடிச்சு விடுப்பா. நானா? சின்னம்மா, அப்பா. இல்ல, இது பிடிக்க தெய்வமே, எனக்கு இதெல்லாம் சோதரனா. எப்பா ஈஸ்வர முருகா, முருகேஸ்வரா. எப்படி 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 எப்படின்னு என்னைய கேள்வி, உனக்கு எப்படி? அப்படி போதுமா? 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 என்ன கேட்கறிய? உனக்கு போதுமா? போதும். அப்பா மகனே, அதான்டா இப்ப நடந்தது. நான் வரட்டா? அப்பா இடிப்பேன். பாசத்தை உள்ளுக்குள்ளவே அடக்கி வச்சுக்கோ. நேரம் வர்றப்போ அவத்து விடலாம். இவன் எனக்கு அப்பன். என் ராஜா. பணக்காரன் ஒண்ணு என் ராஜா. இப்ப அது ராஜா மந்திரின்னு சொல்லு. சரி, என் மந்திரி. இது பாரியா, நான் ஏதோ தெரியாதனமா தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுடு. பரவாயில்ல பரவாயில்ல. ஐயோ, நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. நான் இந்த வீட்டு மருமகளா? ஐயா எனக்கு மாமனாரா? மாமா, மாமா, மருமக, மருமக. ஐயோ ஐயோ. இத பாரு கண்ணம்மா, இந்த விஷயத்தை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. சொன்னேன் அப்புறம் ஐயோ ஐயோ அடிச்சுக்க வேண்டியதான். சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். சுவாமிகளே, இதுதான் இந்த ஏழையின் பங்களா. லட்சுமி, மகான் வந்துட்டாரு, மகான் வந்துட்டாரு. வாங்க 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 சாமி, வாங்க சாமி, வாங்க. வராதீங்க வராதீங்க. சாமி சாமி சாமி, இப்ப இடது கால எடுத்து வச்சு வாங்க சாமி. இடது கால் எதுக்குமா? ஐயா, நமக்கெல்லாம் தான் வலது காலு, சாமியாருக்கெல்லாம் இடது கால் தான். வாங்க சாமி, இடது கால், இடது கால். என்ன சும்மா நடந்துட்டு இருக்கீங்க? கீழே வந்து கும்பிடுங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு சுவாமி. இப்ப என்னமா பண்ணணும்? எல்லாம் சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க. சாமி 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 சாமி
சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி சாமி போதுமாமா? போதுமா? போதும் போதும் போதும். அப்புறம் அப்புறம் மாப்பிள, சாமி கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. மகானே, சின்ன சின்ன புட்டிகளை மாலையாக்கி போட்டிருக்கீங்களே, என்ன விஷயம்? இவைகளிலே பல நதிகளின் தீர்த்தங்கள் இருக்கின்றன. இது கங்கை, இது கோதாவரி, இது யமுனை, இது காவேரி, இது பெங்களூர், இது பாண்டிச்சேரி, இது கூவம். கூவமா? ஐயோ, அதுல முதல்ல இருக்குமே சாமி. முதலை இருந்தது. ஆனால் ஒரு நாள் அதுவாக எழுந்து ரயில் தண்டவாளத்திலே போய் படுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டது. இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி. மில்லியா? மில்லி, மில்லி. அதிலே ஒரு சிறு தத்துவம் இருக்கிறது. சுவரிலே இருப்பது பல்லி, ஆண்களை அடக்கி ஆண்டவள் அல்லி, மனிதர்களை அடக்கி ஆள்வது மில்லி. சுவாமிகளே, நான் தீர்த்த பிரியன், ஒரு சின்ன புட்டி தரீங்களா? சின்ன புத்தியா? வெகு சின்ன புத்தி. சிவகிருஷ்ணா கிருஷ்ண சிவா. சுவாமி, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கேன். சில சமயங்களில் யாம் எமது பக்தர்களுக்கு கனவிலே வந்து காட்சி அளிப்பதுண்டு. பேசாமல் இருக்கிறாயா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தங்கள் மனைவியோ? எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அங்கே பேசியவுடன் இங்கே வாய் அடங்கி விட்டதே. நமக்கு தெரியாத விஷயமும் உண்டா? நீங்க பெரிய சாமி, பெரிய சாமி. ஆம் ஆம். யாம் மலை பல பறந்து, நதி பல கடந்து, கடல் பல தாண்டி, பிறகு இங்கு வந்திருக்கும் உலகம் சுற்றிய யோகி. யோகி. கிங் ரிங் சிங் யங், கிங் ரிங் சிங் யங். சாப்பிடுங்கள் சுவாமி. ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள். ஊதுகிறோம், ஊதுகிறோம். சுவாமி, ஜிலேபியை ஏன் ஊதுறீங்க? இந்த உலகமே ஊதலில் தான் அடங்கி இருக்கிறது. கல்லூரி மாணவன் விசில் ஊதுகிறான், மக்கள் ஓட்டை ஊதி விடுகிறார்கள். அரசியல்வாதி நாட்டையே ஊதுகிறான். யாம் ஜாங்கிரியை ஊதுகிறோம். தவறே இல்லை, தவறே இல்லை. கலியுக தெய்வமே, கலியுக தெய்வமே. இன்னொரு இலை போடு. எதற்காக சுவாமி? நான் அதுக்கு அப்புறமா அந்நிய பதார்த்தத்தோட சாப்பிடுவேன். இந்த வீட்டில் அந்நிய பதார்த்தம் இருக்கிறதா? எனக்கு ஏன் வைக்கவில்லை? நமக்கு அந்நிய பதார்த்தம் பிடிக்காது என்று உனக்கு முன்பாகவே தெரியும் இல்லையா? நல்ல பக்தன், நல்ல பக்தன். இன்னொரு இலையை போடு. எதற்காக? நீச்சனே, சொன்னதை செய். கிங் ரிங் சிங் யங். இல்லாவிட்டால் நான் இந்த வீட்டையே ஊதி விடுவேன். என்னங்க, சும்மா இருங்களேன். லதா, இன்னொரு இலைய போடமா? போட்டுடுமா? சுவாமிகளே, பரிமாறிவிட்டேன். போட சொன்னீங்க, போட்டுட்டோம். சாப்பிடுங்க சாமிகளே. சுவாமிகளே, நேரமாகிறது. வந்த காரியத்தை கவனியுங்கள், வந்த காரியத்தை கவனியுங்கள். குலமகளே, உன் குழந்தையை கூட்டி வா. என் அருகே அமர்ந்து அமுதுண்ணட்டும். ஐயோ, என்னமா அது? சுவாமிகளே, மன்னிக்கணும். மன்னித்தோம். எதற்கு? இந்த வீட்டுல குழந்தையே இல்ல. குழந்தை இல்லையா? அபச்சாரம், அபச்சாரம். கோயில் இல்லாத ஊரும் பாழ், குழந்தை இல்லாத வீடும் பாழ், பாழ். நான் சாப்பிட மாட்டேன். நான் குழந்தையே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர குழந்தை இல்லாத வீட்டிலே எதையும் சாப்பிட மாட்டேன். கிங் ரிங். என்னங்க இது? எல்லாத்தையும் உடைக்கிறாரே. ஐயோ, சாது மிரட்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே. விசில் அடிச்சு சபிக்க போறாரு. சீக்கிரம் வந்துரு லட்சுமி. கிங் ரிங் சிங் யங். நல்ல தம்பி, இவர் பேச்ச கேட்டு கெட்ட தம்பி ஆயிடாதே. இதுக்கு நான் பேசாம ஆசை தீர சாப்பிட்டு இருப்பேன்ல. பேசாம ரஸ்தோ தம்பிக்கு